ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு கிசா டைம்ஸ். ஸோ நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினது அப்படின்னா, விடாமுயற்சி படம் ஃபைனலாக ரிலீஸ் ஆயிருச்சு. ஸோ ரொம்பவே கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் நிறையா ஷூட்டிங்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நாள் நடந்த ஷூட்டிங். ஸோ அதுக்கப்புறமா இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் என்னால் மோட்டிவேஷனாக அடுத்தடுத்த வீடியோக்களை போட முடியும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விடாமுயற்சி விடாமுயற்சி இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தோட இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா விக்னேஷ் சிவனோட தான் கை கோக்குற மாதிரி இருந்தது. ஸோ அந்த கதை பிடிக்காம போய் ஸோ அதுக்கப்புறமா நம்ம சீக்கிரமாக ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு வேகத்தினால சீக்கிரமாக ஒரு டேரக்டரை கரெக்டாக பிடிச்சி ஸோ ஓன் கதையை எடுக்காமல் கதை ரெடி பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படிங்கிறதுனால ஆல்ரெடி இருக்கிற கதை அதாவது பிரேக் டவுன் படத்தோட ரீமேக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கதை ரெடி பண்ணுறதுல சிரமம் இல்லாமல் இந்த படத்தை அப்படியே ரீமேக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு தாட் இருந்திருக்கு. ஸோ அந்த கதைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டேரக்டரை சூஸ் பண்ணியிருந்தது தான் மகிழ் திருமேனி. ஸோ இவரோட எஃபர்ட் மட்டும்தான் இந்த படம்னே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா விஷுவலாகவும் சரி பிக்சரைஸாகவும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு ஹாலிவுட் படத்தை பார்க்குற ஒரு ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். அவர் முன்கூட்டியே ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டாரு. ஸோ படத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த விதமான மாஸ் ஓப்பனிங்ஸ் இருக்காது, மாஸ் டைலாக்ஸ் இருக்காது, தேவையற்ற வசனங்கள் இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே தான் படமும் இருந்தது. ஸோ கதைக்கு என்ன என்ன வேணுமோ என்ன மாதிரியான டைலாக்ஸ் வேணுமோ அதை மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக ஒரு மாஸ் ஓப்பனிங் இருக்குது அப்படின்னாலும் நம்ம எதிர்பார்த்து போகக்கூடாது. இது கண்டிப்பாக ஒரு ஒரு சட்டிலான ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற ஒரு ஃபீல் தான் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு படமாக தான் விடாமுயற்சி எடுத்திருக்காங்க. நீங்கள் எந்த இடத்துலையுமே சரி இதை நீங்கள் வந்துட்டு ஒரு தமிழ் படத்தை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்காது. இது வெளி வெளி எங்கே ரிலீஸ் பண்ணாலும் சரி ஒரு எல்லா ஆடியன்ஸ்க்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு படமாக இருக்கும். இது வந்துட்டு பெரிய படம், இது வந்துட்டு பெரிய மாஸ் படம் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. ஸோ ப்ராப்பரான ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்னு சொல்லிட முடியாது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் படத்தோட தழுவல் அப்படிங்கிறதுனால ஒரு கிட்டத்தட்ட அந்த பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ நம்ம மக்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு சில பாட்டு வச்சுருக்காங்க. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்டோரி எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ரசிகர்களுக்கு கொஞ்சம் இன்னும் பார்த்து பழகுற மாதிரியான ஒரு ஃபீல் நல்லாவே கிடைக்கும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா விடாமுயற்சி வந்துட்டு ரொம்பவே ஒரு டெக்னிக்கலான ஒரு படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்கள்லாம் நல்லா ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க. அந்த ட்ரெய்லரில் அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்கா ரொம்பவே ஸ்டன்னிங்காக இருக்கும். அந்த கார் டிரைவ் பண்ணுற விதமாகட்டும். ஸோ அந்த மாதிரி ஸ்டண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே நல்லா இருக்குது. உண்மையாலுமே சொல்லணும்னா அதுக்கெல்லாமே நான் ஒரு 100% கொடுத்து தான் ஆகணும் இவங்களுக்கு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த ஸ்டண்ட்டெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா காருக்குள்ளேயே வச்சு பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படியே டாப் வியூவில் காமிச்சு ரொம்பவே அழகாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு இந்த படம் அந்த அந்த வயசு அந்த விதத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு தடங்களும் இல்லை. ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ எங்கே தான் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்டோரி வந்துட்டு ஆல்ரெடி தெரிஞ்ச ஸ்டோரி அப்படிங்கிறதுனால என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஸோ அதையாவது கொஞ்சம் அந்த அந்த ஸ்டோரியை ஏதாவது நம்ம மக்களுக்கு ஏற்ற மாதிரி ஆல்ரெடி பார்த்த கதை தான். ஸோ அதனால் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான தோணுச்சு. மற்றபடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா எல்லா கேரக்டருமே நல்லா யூஸ் பண்ணியிருந்தாங்க. எந்த கேரக்டரும் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன், ஆக்ஷன் கிங் அர்ஜுன், ரெஜினா, ஆரவ், த்ரிஷா மற்றும் ஏகே இவங்க எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. எந்த கேரக்டருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோசம் பண்ணல. எந்த கேரக்டரும் வேஸ்ட் பண்ணல. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா கேரக்டரை யாரையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவே யூஸ் பண்ணல. ஸோ எந்தெந்த கேரக்டர் எங்கெங்கே தேவையோ அங்கங்கே மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஜர்பைஜானில் ஷூட்டிங் நடக்கும்போது ஒரு ரோடு, ஸோ அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் ஒரு வீடு, ஸோ எண்டிங்கில் ஒரு வீடு. ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு சின்ன சின்ன கேஃபேஸ் தான். மற்றபடி எந்த விதமான எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஏரியாஸை எங்கேயுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. ஸோ ரொம்பவே சிம்பிளான ஒரு 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 ஏரியா தான். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பெரிய காஸ்ட் அண்ட்
க்ரூஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுற செலவை காட்டிலும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலவு ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா லொக்கேஷன் எங்கேயுமே வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஆனால் இந்த படத்துக்கு இவ்வளோ தான் தேவைப்பட்டிருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ரொம்பவே கம்மியான ஒரு கேஸ்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ இவங்கள வச்சு என்னென்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் நல்லாவே போர்ட்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த வகையில் பாராட்டி தாங்கணும். மகள் திருமேனி வந்துட்டு எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிருக்கோம், தேவையில்லாமல் எதுவுமே யூஸ் பண்ணலைங்க. அதுதான் பாராட்டி ஆகணும். ஏன்னா மற்ற மற்ற படத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அஜித் சார் படத்தை எடுத்துட்டீங்கன்னாங்களே ஏதாவது ஒரு படத்தை ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. நிறைய ஏரியாஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. நிறைய கேஸ்டிங்ஸ் இருக்கும். அன்னெசரியாக கேஸ்டிங்ஸ் எல்லாம் நிறையவே இருக்கும். ஆனால் அந்த மாதிரி இதில் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தில் இருக்கிறது மெயினாக ஒரு 6 கேரக்டர் தான். அந்த 6 கேரக்டரை வச்சு எப்படி கதையை நகர்த்திட்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு நகர்த்திட்டு போயிருக்காங்க. மெயின் காரணமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏகே மட்டும்தான். ஏகே இல்லாமல் இந்த படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏகே தான் ஃபுல் படத்தையும் ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறாரு. அந்த அவருக்கு வில்லனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் சார். ஸோ இவங்க 2 பேருக்குள்ள ஒரு காம்பினேஷன் வந்துட்டு ரொம்பவே நல்லாவே ஒர்க் ஆயிருக்குங்க. ரொம்பவே நல்லா ஒர்க் ஆயிருக்கு. ஆனா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆடியன்ஸ்க்கும் பிடிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கொஞ்சம் டவுட்டு தான். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ இத தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெறைய சில்ட்ரன்ஸ்க்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா, இது வந்துட்டு கொஞ்சம் ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ல எடுக்கப்பட்ட படம் தான். பாட்டு பாட்டு பேஸ் பண்ணி இருக்கிற படம் இல்ல. பாட்டு வைக்கணும். ஏன்னா, அவரோட மார்க்கெட்டுக்கு எந்த அளவுக்கு நம்ம கொண்டு போகணுமோ, ஸோ அத மார்க்கெட்ட யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியுமோ, அந்த அளவுக்கு தான் பண்ணியிருக்காங்க. ஸோ மியூசிக் பத்தி பேசியே ஆகணும். மியூசிக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த கார் ஸ்டண்ட் சீன்லலாம் கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல பார்த்துருக்கீங்கன்னா, அந்த அஜித்தே அந்த அந்த ஒரு கோஷம் கண்டிப்பா இருந்திருக்கும். ஸோ அந்த மாரியான ஒரு மியூசிக் வந்து பேக்ரவுண்ட்ல பிச்சுட்டாருன்னு சொல்லலாம் அனிருத். ஸோ எல்லாமே தேவைப்பட்டுச்சுங்க. அனிருத்தோட மியூசிக் வந்துட்டு கொஞ்சம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுது. அ ஆனா எதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பாராட்டக்கூடிய விஷயமா தெரிய மாட்டேங்குது. ஸோ ஏன்னா, இது வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஒரு ஒன் ஒரு ஒன் ஒன் லைன்ல சொல்லி முடிச்சிடலாம். ஸோ இதுதான் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லி ஒன் லைன்ல சொல்லி முடிச்சிடலாம். நெறைய ட்விஸ்ட் இல்ல. எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பிரெடிக்டபிளா இருந்தது. ஸோ எதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் அது, அதுக்கப்புறம் இது நாம வந்துட்டு ஈஸியா கெஸ் பண்ணக்கூடியதா இருந்தது. எதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்க்ரீன் பிளேவை இன்னும் கொஞ்சம் நல்லா விறுவிறுப்பா கூட்டியிருக்கலாமோ! அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். மத்தபடி விஷுவலாவும் சரி, அவங்களோட நடிப்பும் சரி, எந்த விதமான ஒரு குறையும் இல்லாத படம் தான் விடாமுயற்சி. ஸோ இந்த படத்த பார்த்தவங்க நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு படம் எப்படி இருந்தது அப்படின்னு. கண்டிப்பா ஏகே சார் ஃபேன்ஸ் கண்டிப்பா நீங்க விட்டுக் குடுக்க மாட்டீங்க. எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வர படம். ஸோ அது அடுத்த பட்சமா குட் பேட் அக்லி வருது. ஸோ அந்த படத்துக்கு எல்லாரும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க நான் நம்புறேன். ஸோ அந்த படத்துக்கு வெயிட் பண்றவங்க மறக்காம ஒரு லைக் போட்டு போங்க. ஸோ இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் நான் உங்களை நெக்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.